நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு கிரேவி தான். இது வந்து நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தோன்னா நமக்கு வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். நம்ம பவுடரில் சேர்க்கும் போது கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவும் நம்ம அப்படியே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கடுத்ததாக இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஆறட்டும். ஃபுல்லாக இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்த துவரம்பருப்பை நம்ம அம்மிக்கல்லில் வச்சியும் இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணலாம். அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாகவும் நம்ம பவுட்ரு பண்ணக்கூடாது, ரொம்ப ரஃபாகவும் பவுட்ரு பண்ணாமல் இது வந்து ஒரு ரவை ஸ்டேஜுக்கு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடுறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடுறேன். கடுகு வந்து ஃபுல்லாக பொரிஞ்சிடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலர் ஃபுல்லு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபுல்லு நமக்கு லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக 4 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கணும். இதில் வந்து பூண்டு வந்து தோல் எடுத்துட்டு 9லேருந்து 10 பல் எடுத்துக்கலாம். நல்லா நம்ம வந்து இடித்து சேர்த்துக்கணும். இது வந்து பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது. 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கணும். அதோட சைஸ் வந்து கம்மியாகிற வரைக்கும் வதங்கிடணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நம்ம குழம்பு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த துவரம்பருப்பு பொடியை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி வந்து இன்னும் திக்காகிடும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நமக்கு திக்காக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இன்னும் ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற அப்லோட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Okay friends, thanks for watching.